அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாணவர்களே, இன்றைக்கு அறநூல் தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த அறநூல்கள் என்பது 18 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் தான் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அற இலக்கியங்கள் சார்ந்த செய்திகளை இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். பக்கத்துக்கு போயிடலாம். இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல பார்த்துட்டே வாங்க. இல்லைன்னாக்க இந்த ஸ்கிரீன் பார்த்துங்க. அறவியல் இலக்கியங்கள் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நூல் கருத்துக்கள் நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்கும். இது எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது, அடுத்தது குறிப்பிட்ட அந்த நூலின் சிறப்பு, இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப பார்க்கலாம். மனிதன் தனக்கென வரை அறங்கூர் கருவிகள், அறம் சொல்லக்கூடிய கருவிகள் அப்படிங்கிறதுதான் அற இலக்கிய. அறம் என்ற சொல்லை அரு கூட்டல் அம் என பிரித்து தீமையை அறுப்பது பிரிக்கிறது. பார்த்தா அரு அம் அப்படின்னா தீமையை அறுப்பது, சரியானது அப்படின்னு முடிவுபடுத்தி கூறுவது. கடமைகளை வரையறுப்பது என்றும் பொருள் சொல்வார். பொதுவாக சான்றோர் விலக்கின ஒழித்தலும் விதித்தன செய்தலும் அறம் என. இதாங்க எதெல்லாம் பெரியவங்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கினார்களோ, இது தேவை என்று எதை குறிப்பிட்டார்களோ இவைதான் அறம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அறநூல்களை சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து பாராட்டுவது தமிழின் மரபு. சரி, அதுக்கு அடுத்த வரி பாருங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் தமிழில் பலவிதமான வடிவங்களில் வெளிப்பாட்டு முறைகளில் எழுதுகிறது. அப்படின்னா அற இலக்கியங்களுடைய காலம் எந்த வருஷம் தெரிஞ்சு கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. இதுதான் அற இலக்கியங்களினுடைய காலம். இந்த நூல்கள் ஏன் தோன்றும்? இதுதான் கான்செப்ட். சாதனும் வீரமும் சங்க காலத்தில் போற்றப்பட்டன. அதை போலவே அறமும் நீதியும் சங்கம் மருவிய காலத்தில் பெரிதும் போற்றப்பட்டன. அப்படின்னா நீதி இலக்கியங்கள் தோன்றிய காலம் சங்கம் மருவிய காலம். என்ன அது சங்கம் மருவிய காலம் அப்படின்னாக்கா, இந்த சங்க காலத்தில் தமிழுக்கு முதன்மை தரப்பட்டிருந்தது. சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்லும் போது பிற மொழிகளினுடைய கலப்பு வரும்போது அவரவர்களுக்கு இஷ்டப்பட்ட நூல்கள் எல்லாம் எழுதும் பொழுது தமிழுக்கான தொன்மை அப்படிங்கிறது கொஞ்சமா மறையல. தமிழினுடைய தொன்மையோட சேர்ந்து பிற இலக்கியங்களினுடைய தாக்கமும் அதிகமா வரும்பொழுது, அப்படி வரும்பொழுது சமயங்களுள் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பதற்காக எழுதப்பட்டவைதான் நீதி நூல்கள். இதற்கு பிறகு இந்த காலகட்டத்திற்கு பிறகு சங்கம் மருவிய காலம் அப்படின்னு. அடுத்த பாருங்க, சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்கள் 18 கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகின்றன. இப்போ நமக்கு 18 மேற்கணக்கு நூல்கள் தெரியும். 8 தொகையும் 10 பாட்டும், 8 பிளஸ் ஒரு 10 18 இவைதான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். இதைதான் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்க மேற்கணக்கு நூல்களில் இல்லாத 18 நூல்களுக்கு பேரு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். அவைதான் நீதி. அந்த நூல்கள் எவை அப்படிங்கிறது அங்க நூற்பா தரப்பட்டிருக்கு. 4டி, 4மணி, 440, 5திணை, முப்பால், கடுகன், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை சொல், காஞ்சியோடு, ஏலாதி என்பதே கைநிலையாகும். கீழ்கணக்கு. இதுல 18 நூல்கள் பேரை பட்டியலிட்டிருக்கு. இந்த நூல்கள் அறம், அகம், புறம் என வகைப்படுத்துவார். 8 தொகை 10 பாட்டிலுமே அகநூல்கள் புறநூல்கள் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த 18 கீழ்கணக்கு இன்னும் ஒரு பெரிய கூடுதலா தெரியுது. ஒண்ணு அறம் என்றும், இன்னொன்று அகம் என்றும், மூன்றாவதாக புறம் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. அதில் மனப்பாடம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், அறநூல்கள் எத்தனை? 18 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் 11, அகம் சார்ந்த நூல்கள் 6, புறம் சார்ந்தது 1. இந்த மொத்த கூட்டுத்தொகையை ஞாபகம். 11, 6, 1. அறம், அகம், புறம். தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமே அற இலக்கியங்கள் எனலாம்.
சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், அறநூல்கள், சிற்றிலக்கியங்கள், புராணங்கள் என்றெல்லாம் பல பிரிவுகள் இருக்கிறது. அவற்றின் பாடுபொருளின் மையம் ஏதோ ஓர் அறமாகவே இருக்கிறது. அப்போ எத்தனை இலக்கியங்கள் இருந்தாலுமே இதனுடைய பாடுபொருள் மெயின் தீம் என்னவா இருக்கிறது? அறம் சார்ந்த கருத்துக்களை குறிப்பிடுவதாகத்தான் இந்த இலக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தமிழ் அறநூல்கள் அதன் இலக்கிய சுவைக்காகவும் போற்றப்படுகின்றன. பிற இலக்கியங்களின் கண் அமைந்த இலக்கிய சுவை, சொல்லழகு, இசைக்கட்டு, பாவ அமைப்பு போன்றன தமிழ் இலக்கியங்களிலும் வெளியேற காணலாம். அறவியல் கவிதைகள் எக்காலத்திற்கும் ஏற்ற அறக்கருத்துக்களை கொண்டு விளங்குவதனை அக்கவிதைகளை கற்பதன் மூலமாக அறியலாம். இதெல்லாம் வந்துட்டு விளக்கங்கள், ஏன் இந்த அரக்க இலக்கியங்கள் அவருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, பாயிண்ட் பாருங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் அமைந்த அறநூல்கள், பிற்காலத்தில் தோன்றிய அறநூல்கள் என தமிழின் கண் அமைந்த அறநூல்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். அப்ப அறநூல்களையே 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. முதல்ல சொன்னது 17 கீழ்கணக்கு நூல்களில் அறம் எத்தனை, அகம் எத்தனை, புறம் எத்தனை. ஆனால் இங்க அற இலக்கியங்களே 2ஆக பிரிக்கலாம் அப்படின்றது. அதாவது ஒன்று அறநூல்கள், அதாவது சங்க இலக்கியம், சங்க மருவிய காலத்தில் தோன்றியது, அதற்கு பிற்காலத்தில் தோன்றிய நூல்கள் அப்படிங்கிறது வேற. 18 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் களவழி 40. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 18 பிரிவுகள்ல அந்த ஒன்னே ஒண்ணுதான் புறம் சார்ந்த நூல்னா அது எது அப்படின்னா அது களவழி 40. அதற்கான பெயர் காரணமும் இருக்கு. களம் அப்படிங்கிறது போர்க்களம் அப்படின்னு பேரு இல்லைங்களா. களத்தை ஏற்களம், போர்க்களம் என 2 வகைப்படுத்துவார். அது என்னது? நெல் முதலானவற்றை அடித்து தூத்தும் களத்தை பாடுவது ஏற்களம். நெற்களம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நெற்களம், நெல் களம், அது ஒரு களம். பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம். பகைவனை பற்றி, அவனை அழிப்பதை பற்றி பாடுவது போர்க்களம். அப்ப களம் அப்படிங்கிறது 2 வகையாக இருக்கிறது. இப்போ களவழி 40 அப்படின்னா என்ன? போர்க்களத்தை பாடும் நூல் தான் களவழி 40. சரி, இது எங்க நடைபெற்றது? ஒரு வரலாறு பாருங்க. கழுமலம் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சோழன் செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிலிட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடியதுதான் இந்த நூல். இது கொஞ்சம் சேர சோழ பாண்டியர்களினுடைய கதை. நீங்க இந்த கதையை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோழனுக்கும் சேரனுக்கும் போர் ஏற்படுது. ஏற்பட்ட சமயத்துல சோழன் சிறைப்பிடிக்கப்படுறான். சோழன் என்ன செய்யறான்னா சேரனை கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிலிடுகிறான். சேரனை வென்று சிறையிலிடுறான். அப்ப அந்த சமயத்துல அந்த சேர மன்னன் என்ன செய்வான்னாக்கா தண்ணீர் கேட்கும்போது அவனுடைய காவலன் காலம் தாழ்த்தி கொண்டு நீர் தரும்பொழுது அதை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உயிர் விட்டான். இந்த உயிர் விட்ட இந்த சோக நிகழ்வு இந்த சேர மன்னனை சிறை மீட்பதற்காக பாடப்பட்டதுதான் இந்த நூல் களவழி 40. சரி, ஆசிரியர் பொய்கையார். யானை போர் பற்றி குறிப்பிடுவதனால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூல் தான் காரணம். அப்படின்னா இந்த நூல்ல இந்த களவழி 40 யானை போர் பற்றி செய்தி உள்ள வர்றதுனால சிற்றிலக்கியங்கள் என்று கருதப்படுகின்ற பரணி அப்படிங்கிறது ஜெயங்கொண்டார் பாடினார் இல்லையா, பரணி அப்படிங்கிற நூலை பார்த்துட்டு. பரணினா என்ன? 1000 யானை அமர் இடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்றது வந்திருக்கும். அதாவது 1000 யானைகளை ஒரு போர்க்களத்தில் எவன் வெல்லுகிறானோ அவனை பற்றி பாடப்படுவதுதான் பரணி. அப்படின்னா அந்த யானை போர் இந்த களவழி 40 காரணத்தினால அந்த பரணி என்ற நூல் தோன்றுவதற்காக ஜெயங்கொண்டார் அந்த பரணிங்கிறது எழுதினார் இல்லையா, இந்த நூல் தோன்றுவதற்கான காரணமே இந்த பரணி அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை. இந்த பரணி அப்படிங்கிற வகை தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த களவழி 40 நூல் அப்படிங்கிற. இன்னொரு இதுல முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாடலினுடைய ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அட்டக்களத்து என்று முடிவது இது. அட்டக்களத்து அப்படின்னாக்கா போர்க்களத்தில் அப்படிங்கிறது மாதிரி முடியுமா, அதுதான் அந்த நூலின் பெயர் சிறப்பாக கருதப்படுகிறது. ரைட், அடுத்த ஒரு பெட்டி செய்தியில நிறைய நூல்கள் பேர் கொடுத்திருக்கு. அதாவது 11 அறநூல்கள் பற்றி தரப்பட்டிருக்கு. 17 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் அப்படிங்கிறது இது நிச்சயமா மனப்பாடம் செய்தாக வேண்டும். நூல் பேரும் ஆசிரியர் பேரும் அப்படியே சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கணும். திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை விளங்கிநாதனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதச்சேந்தனார், திரிகடுகம் நல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயு முள்ளியார், பழமொழி 400 முன்துரை அரையனார், திருப்பஞ்சமூலம் சாரி ஆசான், ஏலாதி தனி மேதாவியார், இருமொழிக்காந்தி சுரதூர் சென்னார்.
இப்ப இங்க 11 வகை நூல்கள், அறநூல்கள் தரப்பட்டிருக்கு. அந்த 11க்கும் 11 ஆசிரியர்கள் தரப்பட்டிருக்கு. இது ஏதாவது ஒன்னோட ஒன்ன கனெக்ட் பண்ணி அந்த பேர்களை ஞாபகத்திற்கான முயற்சி எடுக்கணும். மிக முக்கியமான விஷயம். இதுல இருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுகிறது இல்லையா? 18 கீழ்கணக்கு நூல்களுடைய ஆசிரியர்களை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த தலைப்பு ஒரு மறை அப்படிங்கிற தலைப்பு கொடுக்குறாங்க. இது உட்பிரிவுகளா வரும். ஒரு மறை அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணுக்கான ஸ்பெஷல் என்ன? ஒன்று அப்படிங்கிறதான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுக்கலாமே. ஒன்று என்பது ஒரே ஒரு மறைதான். அது எதுனா திருக்குறள் தான் அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக இந்த தலைப்பு. 18 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறநூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை என மணி முடியாக விளங்கும் திருக்குறள் உலகம் போற்றும் பொதுமறை. இது அறம், பொருள், இன்பம் எனும் முப்பொருண்மைகளை உடையது. தெரியும், அறம், பொருள், இன்பம் மூன்றும் சேர்ந்தான் திருக்குறள் இருக்கு. அப்படின்னா ஏன் திருக்குறள்ல உறுதி பொருள்களோட 4 தானே சொல்லுவாங்க? அறப்பொருள், இன்பம், வீடு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா அந்த வீடு பேரு அப்படிங்கிறது எங்க? இந்த மூன்றையும் படித்தவர்கள் வீடு பேர் அடைந்து விடுவார்கள் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய கருத்தா இருந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லிருந்தன. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது. விவிலியம் அப்படிங்கிறது பைபிள். இது கூட அடிக்கடி கேட்கிறாங்க. முதல் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னு சொன்னா பைபிள். அது நமக்கு தெரிஞ்சிருக்கோம். பைபிளுக்கு அடுத்தது பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எப்படின்னா திருக்குறள் தான் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூலை இயற்றிய திருவள்ளுவருடைய முழு வரலாறு கிடைக்கவில்லை. எனினும் இவர் பிறந்த ஆண்டு கிமு 31 என்று கணக்கிட்டுக் கொண்டு நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கிபி நாம் கணக்கெடுக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிமு 31ஆம் நூற்றாண்டு. இதுல இவரு கூடா ஒழுக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பே தனியா கொடுக்கிறாங்க. இங்க ஒவ்வொரு நூலை பற்றி சிறப்பு சொல்லும் போது சரி திருக்குறளுக்கு ஏதோ ஒரு சிறப்பு சொல்லுறதுக்காக வேண்டி இங்க அறம் சார்ந்த விஷயத்தை சொல்றாங்க. இப்ப ஒழுக்கத்தை பற்றி சொன்ன அதே திருவள்ளுவர் தான் கூடா ஒழுக்கத்திற்கும் இங்க எழுதுறாரு, அதிகாரம் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது. வஞ்ச மனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கமாம். உலகத்தாரை ஏமாற்றி வஞ்ச மனத்தோடு இருக்கிறது பொய் ஒழுக்கம். இதை வள்ளுவர் கூடா ஒழுக்கம் என்று குறிப்பிட்டார். ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் வகுத்த மாந்தர் ஒழுங்குமுறைகளை முன்பு அறிவுறுத்திய வள்ளுவர் இங்கு கூடா ஒழுக்கம் என தனியே பேசுகிறார். நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் போட்ட திருவள்ளுவர் தான் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது இங்க ஒரு 10 திருக்குறளையும் கொடுத்திருக்காங்க. அந்த திருக்குறள் தரப்பட்டிருக்கு. வஞ்ச மனத்தான் படிப்பொழுக்கம் பூதங்கள் 5 அதற்கேன் அப்படின்னா வஞ்சகருடைய மனதை பிறர் அறியாவிட்டாலும் பிறர் யாரும் தெரிஞ்சுக்கலனாலும் அவர் மனநே சாட்சியா இருந்து அவரை கண்டு சிரிச்சிருக்கும். வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அவருடைய மனசை காட்டி கொடுத்தோம். அடுத்தது வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். அதாவது மனதறிய குற்றம் புரிந்தவன் வானளவு புகழ் பெற்றவனா இருந்தாலுமே கூட பயன் இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது 2வது. 3வது வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து நெய்தற்று. அதாவது மன வலிமை இல்லாதவனிடம் தவ வேஷம் பசுவானது புலியின் தோலை போர்த்திக்கிட்டு புல்ல மேயறதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு இங்க ஒரு ஒப்புமை காட்டப்படுகிறது. இந்த குறளை ஞாபகம், வலியில் நிலைமையான் வல் உருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து நெய்தற்று. பெற்றம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பசுவை குறிக்கிறது. பெற்றம் என்பது பசுவை குறிக்கும். அப்படின்னா மனதுல வலிமை இல்லாதவன் அவன் என்ன செய்வான்னாக்கா அவனுடைய தவம் வேஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா புலியின் தோலை போத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பசு புல்லை நெய்வதை போல. 4வது குறள் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் திமிழ் தட்டு. அதாவது துறவு வேஷம் போட்டுக்கிட்டு தீய செயல்களை ஒருத்தர் செய்யறான்னு வைங்களேன், அந்த வேஷம் எப்படிப்பட்டதுனாக்கா புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை பிடிப்பதற்கு ஒப்பாகுமா. இந்த இடத்துல புல் அப்படிங்கிறது பறவைகளை பிடிப்பது, அற்று அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு உவமை சொல். மேல சொல்லப்பட்ட குறள்லயும் அற்று அப்படிங்கிறது உவமை சொல்லணும். அப்போ தவம் ஒரு துறவு வேஷம் போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே புதர்ல மறைஞ்சு பறவை பிடிப்பதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, பற்றத்தேன் என்பார் படிப்பொழுக்கம் எட்டென்று ஏதும் பலவும் தரும். நல்ல ஒரு வல்லின எழுத்துக்கள், வல்லின ரகரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுத திருக்குறள். பற்றத்தேன் என்பார் படிப்பொழுக்கம் எட்டென்று ஏதும் பலவும் தரும். அப்படி அப்படின்னா என்னன்னா துறவு அப்படின்னு சொல்லி பொய்யா வாழ்ந்தவரை வந்துட்டு துன்பம் பல வகைகள்ல வருத்தம் தரும். அவ்வளவுதான், பல வகைகளில் வருத்தம் கிடைக்கும். 6வது குறள் பாருங்க, நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல்.
அதாவது மனதால் துறவு கொள்ளாமல் சும்மா வேஷத்தால் மட்டும் துறவு ஒருத்தன் அப்படி போன்றவன் போல் நடிக்கிறான் இல்லையா, அதை விட ஒரு கொடியவன் யாருமே இல்லை. இப்ப இந்த இடத்துல கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற தலைப்புல இந்த குறள் எல்லாம் கொடுத்துரும். பெரும்பான்மை பார்த்தோம்னாக்கா எல்லாமே கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது துறவு, பொய்யான ஒரு துறவு வேஷம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காரு இல்லையா. அடுத்து 7வது குறள். புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கிற்கு அறியார் உடல். என்ன அப்படின்னா, அந்த குன்றி மணி அப்படின்னு சொல்லி ஒரு மணியை சொல்லுவாங்க. புறம் குன்றி அப்படிங்கிறது, குன்றி மணி அப்படிங்கிறது சிகப்பா இருக்குமா. எப்படின்னாக்கா வெளியில பாக்குறதுக்கு சிகப்பா இருக்குமா. அதனுடைய அக நுனி வந்துட்டு கருப்பா இருக்கிறது போல துறவு வேஷத்துல வஞ்சகரும் இருப்பாங்களாம். அதாவது உள்ள வெளியில சிகப்பா இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா கருப்பா இருக்கும். அதுக்கு பேர் தான் குன்றி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெளியில பார்ப்பதற்கு தெளிவானவர்கள் போலும் உள்ளே வஞ்சகர்களும் இருக்கார்கள். இதுவும் தவறான ஒரு செயல்தான். மனத்தது மாசாக மாந்தார் நீராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர். அப்படின்னா இப்ப உள்ளுக்குள்ள நிறைய பொய் இருக்கக்கூடியவங்க வெளி உலகில வந்து நல்லவர்கள் நடிக்கும் மனிதர்கள் வந்துட்டு இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. அதான் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர். அப்படின்னாக்கா நல்லவன் போல காட்டிக்கக்கூடிய சில பேர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறள் 9 பாருங்க. கனை கொடிது யாழ் கோடு செவ்விதோ ஆகன்ன வினைபடு பாலான் குடல். அப்படின்னா இந்த அம்பு பாக்குறதுக்கு நேரா இருக்கும், ஆனா யாழ் என்ன செய்யணும்னாக்கா அந்த வளைஞ்சு காணப்படுமா. நேரா இருப்பது நல்லது அப்படின்னும் வளைஞ்சு இருக்கிறதுனால தீயுது அப்படிங்கிற முடிவு செய்யறதை விட செயல் நல்லது இது அப்படின்னு எது செயலை முக்கியமா செய்யும் அப்படின்றத நாம பார்க்கணும். அதாவது வினைப்படுதான், வினையின் மூலமாகத்தான் எது இதில் தெளிவானதுன்னு சொல்லுமே தவிர இது நேரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது சரியானதோ அல்லது வளைந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி தவறு என்று நாம் விட முடியாது. எனவே ஒருவருடைய செயல் மூலமா தான் நாம வந்துட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒருவருடைய நல்லவரா தீயவர்களா அப்படிங்கிறது அவருடைய செயல் தான் காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. 10வது குறள் பாருங்க. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. இதுல பாருங்க லகரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து. என்ன இப்ப தலைமுடிய நீங்க ஷேவ் பண்ணிக்கணும், வெட்டிக்கணும். தலைமுடியை மழித்துக் கொள்வதாலோ இல்லைனாக்கா முடிய நீளமாக வளர்த்துக் கொள்வதோ அவனுடைய உலகம் வந்துட்டு அவரை வந்து நல்லவரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய முடி வச்சிருக்காரு அதனால இவர் நல்லவரு, இல்ல ஃபுல்லா மழிச்சிருக்காரு, அதெல்லாம் இல்ல. உலகம் தவறு என சுற்றுவற்றை நீக்கி வாழ்வுதான் ஒழுக்கமான உயர்ந்த வாழ்க்கை. மழித்தல் நீட்டலும் வேண்டாம், அதெல்லாம் விஷயமே இல்ல. என்ன எப்படி இருக்கணும் ஒருத்தன், இதெல்லாம் தாண்டி நீ ஒழுக்கமாக உயர்ந்த வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் சிறந்தவன். உலகம் தப்பு அப்படின்னு சொல்லி காட்டுறதுல விட்டுருக்கணும். உலகம் நல்லதுன்னு சொல்றத எவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கிறானோ அவன் தான் சிறந்தவனை தவிர முடிய வச்சிட்டு இருக்கேன் முடிய எடுத்தேன் அப்படிங்கறதுனால இவன் நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாதான். சரி, இப்ப இது இந்த அதிகாரத்தின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த அதிகாரம் இவை எல்லாமே அதிகாரம் பொதுவாக பிறரை ஏமாற்றி வாழும் அனைவரையும் பற்றியது என்றாலும் போலி துறவியரை மனதில் கொண்டே வரையப்பட்டவை என்பதில் எளிதில் உணரும். இப்ப இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஏன்னா கூடா ஒழுக்கம் அப்படின்னு என்ன சொல்றாங்க இந்த இடத்துல ஒழுக்கம் கூடா ஒழுக்கம்னாக்கா நாம் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறான ஒரு வேலை என்ன அப்படிங்கறதுதான். அந்த இடத்துல நீ எந்த தவறு வேணாலும் செய்து கொள், ஆனால் இது மாதிரி அந்த இந்த வேஷம் போட வேண்டாம். அதாவது துறவியர்களை போல அல்ல நல்லவர்கள் போல வேஷம் போட்டுக்கொண்டு நீ இந்த மாதிரி வேலைகளை செய்வதுதான். இதுதான் கூடா ஒழுக்கம். ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா நெறிமுறை. கூடா ஒழுக்கம் செய்யக்கூடாத நெறிமுறைகள் என்ன? சரி, இப்போ ஒரு மறை அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்த்தோம். இப்ப 2வது 400 அப்படிங்கிற ஒரு தலைப்பு. திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்க நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தது நாலடியார். 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு படிச்சிருக்கோம். 4ம் வேலும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த 4ம் 2ங்கிறது நாலடியாரும் திருக்குறளை தான் குறிக்கிறது. அப்ப இங்க நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இங்கு சொல்லப்படுகிறது. நாலடி 400 வேளாண் வேதம் என்று வெவ்வேறு பெயர்களாலும் இந்த நூல் சுட்டப்படுகிறது. இது முக்கியமான கேள்வி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இது கடந்த TNPSC TRB கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி. வேளாண் வேதம் அப்படிங்கிறது என்ன?
நாலடியார் தான் அது. சமண முனிவர்களால் பாடப்பட்ட 400 வெண்பாக்களின் தொகுப்பு தான் இந்த நூல். இதனை தொகுத்தவர் பதுமனார் அப்படிங்கிற தொகுக்கிறார். இந்த நூலை போன்றே 400 வெண்பாக்களால் ஆனது பழமொழி 400. முதல்ல 4 அடி 400, பழமொழி 400. எதுவும் அப்படிதான் 400 வெண்பாக்கள். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி அமைய பாடப்பட்டிருப்பதால் இதற்கு இந்த நூல் இந்த பெயர் பெறுகிறது. எந்த நூல்? நாலடியார் அப்படிங்கிறதும் பழமொழி 400 அப்படிங்கிறது. பழமொழி 400 அப்படிங்கிறது பழமொழியை கொண்டு முடிவதனால் அந்த பெயர் பெறுகிறது. இந்த பழமொழியை 400 இயற்றியவர் முன்றுரை அரையன். முதல்ல சொல்லப்பட்டது நாலடியார், அடுத்தது முன்றுரையார். நாலடியாரை சமண முனிவர்கள் பாடினாங்க. 400 பாட்டு இருக்கு. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. தொகுத்தவர் பதுமனார். அதே போல 400 வெண்பாக்களால் ஆனது பழமொழி 400. ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கிறதுனால இந்த பேர் இருக்கு. இதனை எழுதியவர் முன்றுரை அரையன். வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி. என்னென்ன அறியாமை அப்படிங்கிறது ஒரு மயக்கமா, அது தீர்ப்பது தான் கல்வி அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பாட்டு தந்திருக்கு. இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாம் உளர கேடென்றால் எம்மை உலகத்து யாம் தானே கல்வி போல் மம்மரருக்கு மருந்து. துன்பத்தை இருக்கக்கூடிய மருந்தாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கல்வியினுடைய அறியாமைதான் துன்பத்தை அறுக்கும். அது கேடு இல்லாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாடம். அடுத்த தலைப்பா அடுத்து தொடர்ச்சியா கல்வியின் சிறப்பை விளக்குவதாக அமைந்த இந்த செய்யுளில் உவமையோ பிற இலக்கிய சிறப்பையோ சிறப்புகளோ அமையாவிட்டாலும் கூறுவதை சிறப்பாக சொல்லும் தன்மை அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது பாருங்க, தனக்கு உதவி செய்பவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பாகும் என்ற கருத்தை பழமொழி 400 பாடப்பட்டு சொல்லும். பழமொழி 400 என்ன பாட்டு? நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழுதல் கிளர்மணி நீடு கல்வெற்ற நினைக்கின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல். அதாவது தமக்கு உரியவர்களுக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கு இழைப்பது. எப்படின்னா, நமக்கு ஒருத்தன் உதவி செய்யறான்னு வச்சுக்க, அவனோட பகைவோரோடு சேர்ந்து நமக்கு உதவியனுக்கே நாம தீங்கு செய்வது எப்படிப்பட்ட ஒரு வேலை அப்படின்னா, ஒருவன் உணர்வில்லாமல் தான் தங்கி இருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்தி உயிர் விடுதலை போன்றான். ஒரு கிளை மேலேயே உட்கார்ந்துக்கிட்டு, மரத்தோட கிளை மேல நுனியில போய் ஏறி உட்கார்ந்து ஒரு கிளை மேல உட்கார்ந்து அந்த கிளையவே தனக்குத்தானே வெட்டி கொள்கின்றானே, அது என்ன ஆகும்னாக்கா அது தன்னை தானே அழிக்கும். இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, நமக்கு உதவியர்களை அவனோட பகைவரோடு சேர்ந்து அவருக்கே தீங்கிழைப்பது. இப்ப மரம் நமக்கு உதவுச்சு, அந்த மரத்தினுடைய கிளைகள் உதவுச்சு. ஆனா இங்க என்ன செய்யறான்? மாற்றாக கத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்ளுகிறான். அந்த கோடு அப்படிங்கிறது கிளை மரத்தினுடைய ஒரு கோடு. அந்த பாடல வந்து தாம் இருந்த கோடு குறைத்து விடல் அப்படின்னு நாம வச்சிருந்த அந்த கிளை மரக்கிளையை குறைத்து விடுவதல் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அடுத்தது உத்தலைப்பு மும்மருந்து. முதல்ல ஒரு மறை பார்த்தோம், 400 பார்த்தாச்சு. இப்ப மும்மருந்து அப்படிங்கிற தலைப்பை உத்தலைப்பு பார்க்கிறோம். 18 கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயர்களை கொண்ட அறநூல்கள் 3. 18 கீழ்கணக்குல மருந்து பெயர்களை கொண்ட அறநூல்கள் 3. அதில் முதலாவதாக அமைந்த நூல் திரிகடுகம். திரிகடுகம்னா என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ம் கலந்த மருந்து உடல் நோயை தீர்ப்பது போல திரிகடுகம் என்ற இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு செயலிலும் உள்ள 3 கருத்துகள் உள்ளத்து நோயை தீர்ப்பதனால் இந்த நூல் திரிகடுகம் என்று பெயர் பெற்றது. அப்ப அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கறது ஞாபகம் 3 கருத்துக்கள் சொல்லும். எனவே அதுக்கு திரிகடுகம்னு பேரு. ஆசிரியர் பேரு நல்லாதனார். ஆசிரியர் நல்லாதனார். அடுத்த தலைப்பு இரண்டாவதாக அமைந்த நூல் வந்து சிறு பஞ்சமூலம். இப்ப 3 மருந்து நூல்கள் பார்க்கணும். 1 திரிகடுகம் பார்த்தாச்சு. இரண்டாவதாக சிறு பஞ்சமூலம். பஞ்சம் அப்படின்னா 5 இல்லையா? கண்டங்கத்திரி, திருவழுதுணை, திருமல்லி, நெருஞ்சி இந்த 5 வேர்கள் கலந்த மருந்து உடலை வலுப்படுத்துவது போல. இது 5ம் வேர்கள். அப்போ வேர்களை கொண்டு எழுதப்பட்ட நூல் பேர் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், சிறு பஞ்சமூலம். இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு செய்யுளிலும் அமைந்த 5 கருத்துகள் வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பதனால் இந்த நூல் சிறு பஞ்சமூலம் என்று பெயர் பெறுகிறது. 102 வெண்பாக்கள் கொண்ட இந்த நூலினுடைய ஆசிரியர் காரியாசான். மூன்றாவதாக அமைந்தது ஏலாதி.
ஏலாதி அப்படின்றது என்ன? மருந்துகள் மொத்தம் 6, ஆனா பேரு ஏலாதி. ஏலம், லவங்கப்பட்டை, நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6ம் கலந்த மருந்து உடலுக்கு சேர்ப்பது போல, உடலுக்கு உறுதி சேர்ப்பதை போல செய்யுள் தோறும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் 6 கருத்துக்களை கொண்டதால் இந்த நூல் ஏலாதி என பெயர் பெறுகிறது. 6 பிளஸ் சொல்லப்படுகின்ற காரணத்தினால் ஏலாதி அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம் பெறுகிறது. 80 வெண்பாக்கள் தான் இந்த நூல் கொண்டிருக்கிறது. கனி மேதாவியார் இதனுடைய ஆசிரியர் கனிமேதர். மேல ஒரு சின்ன மருந்து பொருள்கள் சொல்லி ஒரு படம் தரப்பட்டிருக்கு. எளிமையான ஒரு மைண்ட் மேப் ஒன்று தரப்பட்டிருப்பார். திரிகடுகம் அப்படிங்கிற சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்து திரிகடுகம். அப்புறம் திருப்பஞ்ச மூலம் தான் நெருஞ்சி கண்டங்கத்திரை திருவழுதனை திருமல்லி திருமல்லி. திருப்பஞ்ச மூலத்துல எல்லா வேர்கள். அடுத்தது ஏலாதில ஏலம், இலவங்கம், நாககேசுரம், திப்பிலி, சுக்கு மிளகு. சரி, அடுத்த தரகம் போயிடலாம். மக்களை காப்பது அரசனின் கடமை, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பது சான்றோர் வாக்கு. திருப்பஞ்ச மூலம் அரசனின் இயல்புகளை விவரிக்கும் விதம் இங்கு நோக்கத்தக்கது. அப்ப அரசனினுடைய இயல்புகளை விவரிக்கக்கூடிய நூலாக திருப்பஞ்ச மூலம் இருக்கின்றது. என்ன பண்ணணும்? அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும்? பொருள், போகம், அஞ்சாமை, ஒன்றும் கால் போர்த்து அருள் போகா வாரரம் மென் ஐந்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர் வேல்கள் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். அதாவது பொருள், இன்பம், இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை, இடுக்கன் அப்படின்னு துன்பம் இல்லையா, அல்லது போர்க்கள நிகழ்வேதம், சிறிது ஒரு உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல், நிலையான அறம், இந்த 5 உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்கு தகுதியுடையனாக. அப்போ 5 கருத்துகள் இருக்கு திருப்பஞ்ச மூலம். பொருள், இன்பம், இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை, பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல், நிலையான அறம். இதுதான் இப்ப 5 விஷயங்கள் வந்துச்சா திருப்பஞ்ச மூலம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்த தலைப்பு நான் 40. 1, 2, 3 பார்த்தாச்சு. இப்போ 4 தலைப்புகள்ல 40 அப்படிங்கிறது. 40 என்று அழைக்கப்படும் 4 நூல்களாவன இன்னா 40, இனியவை 40, சார் 40, களவழி 40. ஒரு ரைமிங்கா இருக்கு, ஞாபகம். இன்னா 40, இனியவை 40, சார் 40, களவழி 40. இவற்றுள் முறையே முதலிரண்டும் அறநூல்கள். இன்னா 40, இனியவை 40 அறநூல்கள். சார் 40, களவழி 40. சார் 40 அகநூல், களவழி 40 புறநூல். வேறுபாடு பார்த்து சார் 40 அப்படிங்கிறது கார்காலத்து காட்சிகள் எல்லாம் வந்திருக்கும். மழை காலத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவியினுடைய காட்சிகள் எல்லாம் வரும். எனவே அது அகநூல். களவழி 40 இப்பதான் நாம அதற்கான ஹிஸ்டரி எல்லாம் படிச்சோமே. களவழி 40 போர் பற்றி செய்தி வருகிறது. 2 மன்னர்களுக்கான போர் இல்லையா, அந்த மன்னர்களுடைய போரை அது சார்ந்து எழுதப்பட்ட நூல் தான் களவழி 40. அதன் மூலமாகத்தான் பரணி அப்படிங்கிற இலக்கிய வகைக்கு உறுதுணையா இருந்துச்சு களவழி 40 பார்த்தோம் இல்லையா. அப்போ அது போர் சார்ந்து. இன்னது துன்பம் தரும் என்று கூறும் 40 வெண்பாக்களால் ஆன நூல் தான் இன்னா 40. இன்னா அப்படின்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறது, செய்யக்கூடாதது 40. இந்த நூலினுடைய ஆசிரியர் கபிலர். கபிலர் குறிஞ்சி பாட்டு பாடுவதற்கு சிறப்பானவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே கபிலர் தான் இன்னா 40 பாடியவர். அடுத்தது இன்னது இன்னது இன்பம் பயக்கும் என 40 வெண்பாக்களால் கொண்டு பூதன் சேந்தனாரால் பாடப்பட்ட நூல் இனியவை 40. அது இன்னா அப்படிங்கிற 40 செய்யாத அப்படின்னு சொல்றது கபிலரு. இதெல்லாம் நல்லதுன்னு சொல்றது பூதம் அப்படின்னு வச்சுங்களேன். பூதன் சேந்தனாரால் பாடப்பட்ட நூல் இனியவை 40. அடுத்து தொடர்ந்து பாருங்க எப்படின்றது. வாழ்விற்கு இன்பம் பயப்பன இவை என இனியவை 40 பட்டியல் எடுக்கிறது. இன்னது செய்யாதே என்பதை விட இதை செய் என நெறிப்படுத்தும் பாங்கு இந்த நூலினுடைய சிறப்பாகும். இனியவை 40க்கு அதான் ஒரு சிறப்பு. என்ன பாருங்க, என்னெல்லாம் சிறந்தது? நாம ஏற்கனவே படிச்சதுதான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது இந்த நூல்ல தான் இருக்கா அப்படிங்கறத நீங்க கேள்விப்படுறது நல்லா இருக்கும். இனியவை 40 வரக்கூடிய வார்த்தைக்கு பாருங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. இந்த இனிதேன்னு வரும் பெரும்பான்மையும். இன்னான்னு இன்னா 40. இனிதுன்னு வர்றது இனியவை 40. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை தேர்தல் மிகமான முன் இனிதே,
எழுத்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. அதாவது படித்தவர்கள் முன்பாக, கற்றறிந்தவர்கள் முன்பாக தான் கற்ற கல்வியை சொல்லுவது மிக இனியது. ஒண்ணு. அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து பொருந்தி இருப்பது மிக பெருமையுடன் முற்றிலும் இனியது. ரெண்டு இனியது. எல்லளவாவது தான் பிறரிடம் இரவாமல், இரவாமல் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்காம தன் பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுவது எல்லா விதத்திலும் மிக இனியது. மூன்று இனியது கருத்துக்களை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல கவுண்டிங் கிடையாது. இனிய இனிய அப்படின்னு வர்றதுனால இனியதை நாற்பது. அடுத்தது மணி, மொழி, கோவை. அதாவது இதை மூன்று பிரிவா பிரிச்சுட்டாங்க பாருங்க. மணி வேற, மொழி வேற, கோவை வேற. இது 18 கீழ்கணக்கு நூல்களான நான்மணி கடிகை. அடுத்தது மொழிங்கிறது முதுமொழி காஞ்சி. அடுத்தது கோவைங்கிறது ஆசார கோவை. இந்த மூன்றையும் மணிமொழி கோவை என்பர். மணிமொழி கோவை என்ற நூலில் எத்தனை நூல்கள் உள்ளன அப்படின்னா 3 நூல்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான்மணி கடிகைங்கிறது ஒண்ணு, முதுமொழி காஞ்சிங்கிறது ஒண்ணு, அடுத்தது ஆசார கோவை அப்படிங்கிறது. இந்த 3 நூல்கள் அது உள்ள இருக்கு. சரி, என்ன செய்தி இதுல? 4 மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகலன். அத அண்டர்லைன் பண்ணு. அப்போ கடிகை அப்படிங்கிறதுல எத்தனை மணிகள் இருக்கு? 4 மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகலன் போல ஒவ்வொரு செயலிலும் 4 அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்த நூல் நான்மணி கடிகை என பெயர் பெற்றது. எளிமையான விளக்கம் தான். இந்த நூல் 104 வெண்பாக்களை கொண்டு விளம்பி நாகனாரால் இயற்ற பெற்றது. விளம்பி நாகன், விளம்புதல், கூறுதல், நான்மணி கடிகை, ஏதாவது அப்படியே கனெக்ட் பண்ணிக்கீங்க ஒன்னோட ஒண்ணு. பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலனம். இப்ப 4 மணிகள் இருக்கிறது நான்மணி கடிகை. பல மணிகள் சேர்ந்தது பெண்கள் அணியக்கூடியது காஞ்சி என்ற அணிகலன். அதே போல அந்த அணிகலன் போல பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட 100 வெண்பாக்களை உடைய நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சில 100 வெண்பா இருக்கு. பல முதுமையான சொற்கள் எல்லாம் இருக்கு உள்ளது. இதனுடைய ஆசிரியர் புலத்துறை முத்துரைய கூடலூர் கிழார். இப்ப இங்க நீங்க நினைச்சுக்கலாம், இந்த இப்போ முதுமொழி காஞ்சின்னா முதுமையான மொழிகள். கிழார், கூடலூர் கிழார், முதுமை, கிழார், கிழவர் அப்படின்னு ஞாபகம். ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு, ஆசாரம் அப்படிங்கிறது நல்ல வார்த்தைகளான ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு 100 வெண்பாக்களான நூல் ஆசார கோவை. இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரம் அல்லது கோவை, கோவை, பெருவாய், முள்ளி, ஏதோ ஒண்ணு ஞாபகம் அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. அத நிலையாமை என்னும் கருத்தை அற இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. நிலையில்லா பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை பொருள் அற்றது என்கிறது நான்மணி கடிகை. நான்மணி கடிகையினுடைய ஒரு பாடல் தரப்பட்டிருக்கு. நிலையாமை அப்படின்னு சொன்னாக்கா எதுவுமே பர்மனன்ட் இல்லை அப்படிங்கிறதுதான் நிலையாமை. இதுதான் வந்துட்டு அற இலக்கியங்கள் எல்லாமே சொல்லும். அதை போய் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கானே மனுஷன் அப்படிங்கிறத நான்மணி கடிகை சொல்லிருப்பார். கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை, ஒன்பொருள் தெய்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, அப்பொருள் காப்பாற்றும் இல்லை துயில். துயில் அப்படின்னா தூக்கம் இல்லையா? இல்லைன்னா தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லைன்னு ஒரு 4 விஷயத்த சொல்றாரு. நான்மணி கடிகை 4 நல்ல நல்ல விஷயங்கள். என்ன, யார் யாருக்கு தூக்கம் இருக்கு இல்ல அப்படின்னா, கல்வருக்கு தூக்கம் இல்லையா, தலையை விரும்பும் தலை மகனுக்கும் தூக்கம் இல்லையா, செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை, அந்த செல்வத்தை திருடு போகாமல் காப்பவனுக்கும் தூக்கம் இல்லை. இப்படி அப்படின்னா திருட்டும் பிரச்சனை, காதல் செய்வதும் பிரச்சனை, செல்வம் ஈட்டுவதும் துன்பம் தான், அதை காப்பதும் துன்பம் தான்னாக்கா அப்ப எதுவுமே நிலையானது இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இப்படி நிலையில்லாத பொருளின் கண் நாட்டம் கொள்ளாமல் மெய்ப்பொருளை தேடி அடைவதுதான் மனித வாழ்வின் நோக்கமாகும் அப்படின்னு நான்மணி கடிகை சொல்லுது. இதெல்லாம் இந்த இலக்கியங்கள் எல்லாம் படிக்க படிக்க நிறைய இன்பங்கள் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து பாருங்க, நோக்கமாகுமா, அற இலக்கியங்கள் பொதுவாக தனி மனித ஒழுக்கங்களை வலியுறுத்தி அமைகின்றன. எல்லா அற இலக்கியங்களுமே வந்து ஒரு தனி மனுஷனுடைய ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறதுதான் சொல்லிட்டு இருக்கு. அவ்வாறு அமைந்த ஆசார கோவை பாடல் ஒன்றும் இங்கு தரப்பட்டிருக்கு. ஆசார கோவை அப்படிங்கிறதும் ஒரு தரப்பட்டிருக்கு. பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவரு எழுதினாரு ஆசார கோவை. அதுல இருந்து ஒரு பாட்டு பாருங்க.
வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்ல அறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பதே முந்தையோர் கண்டபடும். என்னன்னா, அதிகாலையில் எழுந்து தான் அன்று செய்யும் நல்ல அறத்தையும் செயலையும் ஆராய்ந்து சிந்தித்து பின்னர் தந்தையையும் தாயையும் தொழுது அச்செயலை செய்ய தொடங்க என சொல்லப்படும் ஒழுக்கம் அறிவுடைய சான்றோர் சொல்லிய முறையாம். அப்போ பெற்றோர்களை வணங்கி கொண்டு நாம் அன்றைக்கு என்ன செயலை செய்ய போகின்றோமோ அதை நினைத்துக் கொண்டு பெற்றோரை வணங்கி செயலை செய்தால் அந்த செயல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிற அற இலக்கியம் சொல்லுது. சரி, இது வரைக்கும் நாம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, சங்கம் மருவிய காலத்தில் வந்த நீதி நூல்களை பற்றிய செய்திகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப சங்கம் மருவிய காலம், அதாவது சங்க மருவிய காலம் இல்ல, பிற்காலம், சங்க மருவிய காலத்திற்கு அடுத்து வந்த பிற்காலங்களில் வந்த நூல்கள்லாம் என்னென்ன, அதனுடைய சில செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கலாமா? 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு பின் தோன்றிய அறநூல்கள் தனிமனித அறத்தையும் சமூக அறத்தையும் பேசின முற்கால நீதி நூல்கள் கூறும் அறக்கருத்துக்களின் தொகுப்பாக பிற்கால நீதி நூல்கள் அமைந்துள்ளன. மக்கள் நல்வாழ்வுக்கு ஏற்ற 100க்கும் மேற்பட்ட அறங்களை வகுத்தும் தொகுத்தும் எளிய மொழி நடை வணங்குகின்றன. என்னன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல சொன்ன அதான் 18 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன சொல்லுச்சோ அது தொகுத்து வகுத்து ஏதோ பிரிச்சு பிற்கால நீதி நூல்கள்னு சில பேர் எழுதிட்டாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி விளக்கம் வருது. இருப்பு, அறிவு, விழுமியம், காரணம், மனம், மொழி தொடர்பான சிக்கல்களை, இந்த சிக்கல்களை எல்லாம் பற்றியெல்லாம் ஆராய்வதுதான் மெய்யியல். மெய்யியல் ரைட். இது வந்துட்டு இப்ப முன்னாடி அந்த அட்டவணை பாருங்க. அந்த அட்டவணையில இந்த நூல் பெயரும் ஆசிரியர் பெயரும் தரப்பட்டிருக்கு. ஒரு இந்த பக்கம் ஒரு நூல் 10, இந்த பக்கம் சில நூல்களும் தரப்பட்டிருக்கு. அதுல அருங்கலச்செப்பு ஆசிரியர் பேர் தெரியல, அறநெறிச்சாரம் முனைப்பாடியார், நருந்தொகை அதிவீரராம பாண்டியர், நீதி நெறி விளக்கம் குமரகுருபரர், நன்னெறி சிவபிரகாசர், உலக நீதி உலகநாதர், முதுமொழி வெண்பா ஆசிரியர் பேர் தெரியவில்லை, ஆத்திசூடி ஔவையார், விவேக சிந்தாமணி ஆசிரியர் பேர் தெரியல, கபிலர் அகவல் கபிலர், கொன்றை வேந்தன் ஔவையார், மூதுரை நல்வழி, இந்த 3மே ஔவையார் தான் மறுபடியும். நீதி சிந்தாமணி, பெண்மதி மாலை, நீதி நூல், நீதி வேதம், இந்த 4 நீதி, பெண்மதி, நீதி, நீதி இது வர்றது எல்லாமே வேதகிரியார். வேதகிரியார் வேதகிரியாரும் வேத நாயகரும் பாடியிருக்கார். புதிய ஆட்சிசதி பாரதியார் கடைசியா இருக்கிறது. புதிய ஆட்சிசதி பாரதியார் பாடினார். இதுல என்ன செய்யலாம்னாக்க, தனித்தனியா அதிகமா பாடிய நூல் பெயர் கொண்டிருக்கூடிய ஆசிரியர்கள் நூல் எது அப்படிங்கிறது தனித்தனியா பிரிச்சு நீங்க பகுத்துதான் இத படிச்சு வச்சுக்கணும். இங்கேயும் அதே போலதான் நூல் பேரும் ஆசிரியர் பேரும் முக்கியம். உள்ள வரக்கூடிய கருத்துக்கள் நீங்க இன்றைக்கு பேசக்கூடிய, இன்றைக்கு நாம் எதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமோ, அரசு கருத்துக்கள் எதெல்லாம் பேசுவோமோ அதெல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தான். லேட்டஸ்டா வந்த புதிய இந்த நீதி நூல்கள்ல இருந்தா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, பின்னாடி படிக்க படிக்க நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த மெய்யியல் குறித்து ஆழமான ஒரு பார்வையினை அறநிலை கவிதைகளை வெளிப்படுத்தி நிற்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நல்வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல, அந்த நீதி நூல்ல வரக்கூடிய ஒரு பாடல் பாருங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர், வேண்டா நமக்கும் அது வழியே, நாம் போம் அளவும் எமக்கென் என்றிட்டு உண்டிருக்கும். என்ன அப்படின்னா, பல ஆண்டு அழுதாலும் என்ன செஞ்சாலும் இறந்தவங்க திரும்பி இந்த பூமிக்கு வரப்போவதில்லை. பல முயற்சி செய்தாலும் இறப்பை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது. இறப்பு உறுதியாக இறுதியில் வரும். அதனால் தமக்கென சேர்த்து வைக்காமல் முடிந்தவரை பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும். புரிஞ்சுங்களா? இப்ப லேட்டஸ்ட் தெரியுதா? பழைய விஷயத்துக்கும் இன்றைக்கு பேசக்கூடிய இந்த நீதிக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? இப்ப இந்த விஷயம் பேசும்போது பாருங்க, இதெல்லாம் புதுசா அப்படிங்கிறது தெரியுது இல்ல? நல்வழி இந்த நூல்ல வரும். அடுத்தது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கபிலர். 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கபிலர். இந்த புலவரால் எழுதப்பட்ட நூல் தான் கபிலர் அகவல். இந்த நூல் கூறும் நீதி எக்காலத்திற்கும் பொருத்தமுடையதாக உள்ளது, எப்போதுமே பொருத்தமானதாக இருக்கிறது. சங்க காலத்தினுடைய கவிஞரா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவர் 15ஆம் நூற்றாண்டு கபிலர் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்திருக்கிறது. இந்த கபிலர் வேற. இவர் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க. ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும். நாம் செய்யும் செயல் நல்லதாக இருக்க வேண்டும், அந்த செயலை அன்றே அப்பொழுதே செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது அந்த பாட்டு.
இப்ப பிற்காலங்களில் வந்த அறநூல்கள் பெரும்பாலும் சுருங்க சொல்லி விளங்க வைப்பவை. அப்படின்னா என்ன? நிறைய பேஜா பக்கம் பக்கமா எழுதாம ஷார்ட்டா சொல்றது. சிங்கிள் லைன் தான். சிங்கிள் லைன்ல சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறாங்க. அந்த வகைகள்ல ஓரடி பாக்கள் என்ற வகையில் அமைந்த அற இலக்கியங்கள் பல தோன்றின. ஓரடி பாக்கள்னாக்கா ஒரு லைன்ல இருக்கக்கூடிய பாக்கள். சிறுவர்களுக்கு நீதிகளை பெற்றுவிக்க இவை பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன. சின்ன பசங்களாம் சொல்லி தரதுக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாலும் அது ஓரடியில நமக்குதான் இது பயன்பட்டுச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டே வரலாம். அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய நருந்தொகை மிக முக்கியமானது. இந்த ஓரடி பாக்களால் ஆனதுதான். அறக்கருத்துக்கள் எடுத்துரைக்கும் ஓரடி பாக்களால் ஆன நூல். அப்ப ஒரு லைன்ல ஆன பாடல்களை கொண்டு எழுதப்பட்டதுதான் நருந்தொகை. அதிவீர ராம பாண்டியர் எழுதினது. பாடல் அடிகள் கொடுத்திருப்பாருங்க. நருந்தொகை பாடல் அடிகள். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். ஓகேவா? இதை நம்ம படிச்சோமா? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அடுத்தது பாருங்க, கல்விக்கு அழகு கசடர முதல். எழுத்தை கற்றுக் கொடுப்பவன் ஆசிரியர் இல்ல, இறைவன் ஆகும். அடுத்தது கல்விக்கு அழகு கசடர மொழிதல். கசடர அப்படின்னு சொன்னா குற்றம் இல்லாமல். படிக்கிறதுக்கு அழகு, கல்விக்கு அழகு கசடர மொழிதல். கற்றுத்தருவதற்கு கல்வி இங்க கற்றுத்தருவதற்கு அழகு குழப்பம் இல்லாமல் கற்றுத்தருதல் தான். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. இது பாருங்க, இது வந்துட்டு இன்னைக்கு பயங்கர நல்ல ஒரு ட்ரெண்டான வார்த்தைங்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படின்னா யாருக்கும் நாளும் கிடையாது, நேரமும் கிடையாது. சில பேர் வந்துட்டு கால நேரங்கள்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யாருக்கு இல்லைன்னா, ஒருத்தன் துன்பத்துல இருக்கான்னு வைங்க, கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருக்கான்னு வைங்களேன், அவங்க கிட்ட போயிட்டு இன்னைக்கு நல்ல நேரம், இன்னைக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு நல்ல நாள் கெட்ட நாள் சொன்னாக்கா அவன் கோவம் வந்துடும். கோவம் வருங்கிறத விட அவன் அதை கண்டுக்க மாட்டான். நலிந்தவர்களுக்கு என்னத்த பின் ஆளும் கிழமையும். அடுத்தது கேளும் கிளையும் கெட்டாருக்கு இல்லையா? கேளும் கிளையும் கெட்டாருக்கு இல்லைனாக்க ஒருத்தன் கெட்டு போயிட்டான், ஒருத்தன் அழிஞ்சு போயிட்டான், ஒழுக்கத்துல இருந்து விலகிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு சொந்த பந்தங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க கூட. இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து லேட்டஸ்டா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள். இது நருந்தொகை. இந்த ஓரடி பாக்கள் வடிவ எளிமையும் பொருள் இனிமையும் கொண்டு விளங்குவதை பார்க்கலாம். ஒழுக்கமுடையவர்களின் உயர்வும் ஒழுக்கத்துடன் வாழாதோர் எய்தும் இழிவும் விவேக சிந்தாமணியில் நயப்பட கூறப்படும். விவேக சிந்தாமணி என்ற நீதி நூல்ல பார்க்க, ஆசாரம் செய்வாராகி அறிவோடு புகழும் உண்டாம். ஆசாரம் நன்மையானால் அவையில் தேவர் ஆவார். ஆசாரம் செய்யாராகி அறிவோடு புகழும் அற்பு பேசார் போல் பேச்சுமாகி பிணியோடு நரகில் வீழ்வார். என்ன அப்படின்னா, ஒழுக்கத்துடன் வாழ்பவர் அறிவும் புகழும் பெறுவார்கள். தாம் செய்யும் நன்மைகளால் தேவருக்கு ஒப்பாக கருதப்படுவர். ஒழுக்கம் இல்லாதவர்கள் நரகத்தை அடைவார்கள் என்பதுதான் இந்த பாடல் வழியாக அறியலாம். சரி, நரகம், தேவர் நரகம் பற்றி சொன்ன விஷயம் எது அப்படின்னா விவேக சிந்தாமணி ரொம்ப விவேகமா சொல்லியிருக்கு. அடுத்தது, இளம் வயது கற்பதற்கே ஏற்ற வயது என்பதனை கூற இழந்த வேத நாயகர் நீதி நூல் அப்படின்னே ஒரு நூல். முன்னாடி அட்டவணைக்கு போய் பார்த்தோம்னாக்கா நீதி நூல் அப்படின்னு வேதநாயகர் எழுதியிருக்காரு. வேதநாயகர் கிட்டத்தட்ட ஒரு 3 நூல்கள், பெண்மதி மாலை, நீதி நூல், நீதி பேதம், இந்த 3மே அவரும் எழுதியிருக்காரு. இப்ப நீதி நூல் அப்படிங்கிறதே தனி ஒரு நூலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வேதநாயகர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஞாபகத்துல வைங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இளம் வயதுதான் கல்விக்கு அழகாம். எப்படி? வளையில மறந்தனை நிமிர்த்தல் வாய்க்கும் பொன் இளகிய பொழுதனை இயற்றியலாகுதல் வளமுறு கேள்வி நூல் மாண்பு நற்குணம் இளமையில் அன்றி முக்கெய்தி எதுமோ அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா, ஒரு மரத்தினுடைய வளைவை இளமையில நிமிர்த்தலும் பொண்ணு இலகி இருக்கும் போதே நகை செய்தலும் போல இளவயதில் தான் நூல் கல்வியையும் மாண்பையும் நல்குணங்களையும் வைத்திருக்க முடியும் என்கிறார். சின்ன இளமையா இருக்கும்போதுதான் அந்த மரத்தை நாம வளைக்க முடியும். நல்ல இலகி இருக்கும் போதுதான் பொண்ணு வந்துட்டு நன்றாக இலகி இருக்கும் பொழுதுதான் நாம வந்து நகை செய்ய முடியும். அது போல்தான் இளவயதில் தான் நல்ல கல்வியையும் நூல் கல்வியும் மாண்பையும் நல்ல குணங்களையும் வைத்து வைக்க முடியும் மாணவனுக்கு. சரி, 18 கீழ்கணக்கு நூல்களில் அமைந்த அறநூல்கள் கூறும் அறக்கருத்துக்களின் தொகுப்பாகவே பிற்கால அறநூல்கள் அமைந்திருப்பதை அந்த நூலில் அமைந்த பாடல்கள் இருக்கின்றன. இந்த இதுவரைக்கும் இந்த புதிதாக தோன்றிய நூல்கள் எல்லாமே பிற்காலத்தில் வந்த இந்த நீதி நூல்கள் அனைத்துமே பழைய நூல்களினுடைய தொகுப்பு மாதிரிதான் இருக்கு, அல்லது விருப்ப சொன்ன விஷயங்களா தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த இதுல முடியுது. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். புத்தக தலைப்புல உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடியது அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கு.
அந்த நுழைமுன் பகுதியெல்லாம் தாண்டி கீழே வந்துட்டு சமண முனிவர்கள் எழுதியது இந்த ஒரு பாட்டு தரப்பட்டிருக்கு. சமண முனிவர் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எந்த நூல் தெரிஞ்சிருக்குது? சமண முனிவர்கள் எழுதியது நாலடியார் தானே? சரி, நூல் வெளிவாங்க. நாலடியாரினுடைய நூல் வெளி பாருங்க. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்த நூல் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூலை 4 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பது. இப்ப படிச்சுட்டு வந்தோம். திருக்குறள் போன்றே அறம்பொருள் என்பதும் என்ற முப்பால் பகுப்பு கொண்டிருக்கிறது. இந்த நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருவி என்ற தொடர் மூலமாக அறியலாம். ரைட், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பாடல் பாருங்க. வைப்புழி தோள்படா வாய்த்தீயில் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் தெரிவல்லார், எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன, பிச்சை மற்ற அல்ல பிற. இதனுடைய பொருள், பாடலின் பொருள் பார்த்துருங்க. முதல்ல, கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது, மிக்க சிறப்பினுடைய அரசராலும் கவர முடியாது, அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வமாகாது. ரைட்டா? இப்போ கல்வியினுடைய முக்கியத்துவம் இதுல தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இதுக்கு பேரு அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்புல இந்த பாடல் தரப்பட்டிருக்கு. இப்ப மறுபடியும் பாருங்க. வைப்புழி தோள்படா வாய்த்தீயில் கேடில்லை, சேர்த்து வச்சாலும் அது கெட்டு போகாது. இப்ப வைப்புழி அப்படின்னாக்க பொருள் சேமித்து வைக்கும் இடம். சொல்லும் பொருளும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஏன்னா பெரும்பான்மையான கேள்விகள் சொன்னாக்கா கொல்லப்படாதுன்னு வரும். என்ன அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. மூன்றாவது, வாய்ப்பு ஈல் அப்படின்னாக்கா வாய்க்கும்படி கொடுத்தல். ஈதல் அப்படிங்கிறத ஈல், வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை என்பது கல்வி. அப்ப இங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த விச்சை கல்வி அப்படிங்கிற வார்த்தையை நாம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பாடல் பாருங்க. வைப்புழி கோள்படா வாய்த்தீயில் கேடு இல்லை, மிக்க சிறப்பு அரசர் தெரிவல்லார். நிறைய படிச்சோம், அரசர் தூக்கி போயிட முடியாது. எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன, விச்சை மற்றல்ல பிற. அப்படின்னா யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருத்தன் ஒரு குழந்தைக்கு தன்னுடைய மக்களுக்கு மக்கள் செய்வன அப்படின்னாக்க, எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன அப்படின்னாக்கா சேர்த்து வச்சுட்டு போறேன் குழந்தைகளுக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? கொடுத்து வச்சுட்டு போறேன் அப்படின்னா குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்விதான், மற்றதெல்லாம் அல்ல பிற. மீதி எல்லாம் எதுவுமே கல்வி ஆகாது. அதுதான் அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்புல இந்த பாடப்பகுதி முடிகிறது. அடுத்த பக்கம் இருக்குங்க. நாலடியார் அடுத்த ஒரு பாட்டு. இன்னும் ஒரு நீதி கருத்து தான். நாய்க்கால் திருவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம், தேய்த்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. என்ன சமண முனிவர் எழுதியிருக்காரு, நாலடியார் பாட்டுதான் இல்லையா? பாடல் பொருள்: நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஈயின் காலாளருக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன? அது கூடதான் இருக்கிற, ஆனா பயனே இல்லையே, நீ பக்கத்துல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லையே, உன்னுடைய துணை தேவையில்லை அப்படிங்கிற சொல்றது மாதிரியான ஒரு பாடல். எப்படியாமா? வாய்க்கால் பாருங்க. ஃபர்ஸ்ட், நாய்க்கால் திருவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு. எவ்வளவுதான் நாய்க்கால் போல நெருக்கமா இருந்தாலுமே, நாயினுடைய கால் விரல் நெருக்கமா இருந்தாலும், ஆனா அந்த நெருக்கம் வந்துட்டு ஈயினுடைய கால் அளவிற்கு கூட பயன் இல்லை. ஆனால் அதுவே பாருங்க, அடுத்தது வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வருகிறது, அந்த நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டுமாம். 2 விஷயம் கொடுத்தாங்க. என்னன்னாக்க, இந்த எதுகை மோனை கருதி நாய்க்கால் வாய்க்கால் அப்படிங்கிறது ஈக்கால் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. விஷயம் அதுதான். ஒரு நட்பு என்ற இலக்கணத்தை தரப்பட்டிருக்கு. நல்ல நட்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா வாய்க்காலை போல இருக்க வேண்டும். தீய நட்புனா எதுனாக்க, நாய்க்கால் விரல்கள் போல இருந்தாலும் பயனில்லை அப்படிங்கிறது போல. நாய் இழிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாய்க்கால் அப்படிங்கிறது கொண்டு வராங்க, உயர்வா காட்டணுங்கிறதுக்காக வேண்டி வாய்க்கால கொண்டு வராங்க. சரி, இப்ப சொல் பொருள்: நாய்க்கால் என்பது நாயின் கால், ஈக்கால் என்பது ஈயின் கால். நன்கணியர் பிரிக்க அப்படின்னு பிரித்தல் நன்கு அணியர். அணியர்னாக்க என்ன? அணியமாக பக்கத்தில் நெருங்கி இருப்பவர். தேய் அப்படின்னாக்கா தொலைவில். செய் என்பது வயல். கொஞ்சம் வித்தியாசம் பாத்துங்க. தேய்
அண்மை, சேய்மை, அண்மையில் சேய்மையில் அப்படிங்கிற வார்த்தை கேட்போம். அண்மையில் அப்படின்னு சொன்னா பக்கத்துல, சேய்மையில் அப்படின்னு சொன்னா தொலைவில். செய் என்பது வயலை குறிக்கிறது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவும் அதே போலதான், மறுபடியும் அதேதான், நாலடியினுடைய நூல் குறிப்பு தான் அடுத்து தரப்பட்டிருக்கு. 4 அடி 400 அப்படிங்கிற செய்தி தரப்பட்டிருக்கு. சமண முனிவர்களால் எழுதப்பட்டிருக்கு. 4 அடி 400 வேளாண் வேதம். 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டில் 8 தொகையும், 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகை என்றால் 18 என்பது பொருள். இந்த நூல்களை தான் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் கூறுகிறார்கள். 18 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்களை. எத்தனை நூல்கள்? 18ல நாம பார்த்தது எத்தனை அறநூல்கள்? எத்தனை பார்த்தோம் அறநூல்கள்? அகநூல்கள் எவ்வளவு பார்த்தோம்? புறநூல் எவ்வளவு பார்த்தோம்? நினைவில் இருக்கா? உங்களுக்கு அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல் ஒன்னே ஒண்ணுதான். அது எது? செலவழி 40 இல்லையா? சரி, பிரிவு தெரிஞ்சிச்சுனாக்கா ஓகே. அடுத்ததெல்லாம் போங்க. நான்மணி கடிகை. நான்மணி கடிகைனாக்கா நாம ஏற்கனவே பார்த்ததான். நான்மணி கடிகையில் அப்படின்னு சொல்றது மணி, நல்ல மணிகள் எப்படி வந்துட்டு சிறப்பாக இருக்கிறதோ அது போன்ற இருக்கக்கூடிய கருத்துக்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா இல்லையா? குடும்பத்தின் விளக்கு பெண் ஆவாள். அந்த பெண்ணுக்கு விளக்கினை சரி சரி அதுக்கு முன்னாடி நூல் குறிப்பு பார்த்தலாம். கீழே வாங்க. நூல் குறிப்பு. நான்மணி கடிகை 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகை படிச்சோம் இல்லையா? கடிகை என்றால் அணிகலன், அதாவது 4 மணிகளை கொண்ட அணிகலன். 4 இருக்கக்கூடியது கடிகை அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்போ நான்மணி கடிகை அப்படிங்கிறது 4 கருத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. நூலாசிரியர் பேரு விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பேர், நாகனார் என்பது புலவரினுடைய இயற்பெயர்னு ஒரு விளக்கம் தந்திருக்காங்க. சரி, இப்ப பாடல் பண்ணுங்க. மனைக்கு விளக்காம் மடவாள், மடவாள் தனக்கு தகைத்தால் புதல்வர், மனக்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் போதும் புகழ்த்தால் உணர்வு. அதாவது குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள், அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்புமிக்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். அப்ப 4 கருத்து வந்துருச்சு. மணி போன்ற கருத்துக்கள் வந்துருச்சு. நான்மணி கடிகை. இப்ப இதுல சொல் பொருள் பாருங்க. மடவாள் என்பது இங்கு பெண்ணை குறிக்கிறது. தகைத்தால் என்பது பண்பில் சிறந்த, மனக்கினிய மனதிற்கு இனிய, காதல் புதல்வர்னா அன்பான மக்கள். ஓதின் எதுவென்று சொல்லும் பொழுது, எதுவென்று சொன்னால் அதான் ஓதின். புகழ்த்தால் புகழை தரும் உணர்வு என்பது நல்ல எண்ணம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். விருந்தோம்பல். இப்போ விருந்தோம்பல் அப்படிங்கிறது இதுவும் பாருங்க பழமொழி 400 தான். ஆசிரியர் முன்றுரை அறையினார். இவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர் பழமொழி 400 நூலினுடைய கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண முனிவரை, சமண சமயத்தை சார்ந்தவர் என்று அறிய முடிகிறது. சமண முனிவர்கள் சேர்ந்து பாடினதான். அது சமண முனிவர்கள் மட்டுமே பாடினது 4 அடியாறு. இங்க பழமொழி 400 அப்படின்னு நேரடியாவே வந்திருக்கு. இந்த பழமொழி 400 அப்படிங்கிறதுல ஏற்கனவே தெரிஞ்சு செய்து கேள்வி நம்ம படிச்சதுதான். அந்த பாடலினுடைய ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருப்பதனால் இந்த பெயர் பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ பாடப்பகுதிக்கு வாங்க. மறுபடியும் சொல்றேன். பழமொழி 400 இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அறையனார். விருந்தோம்பல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தமிழருடைய பண்பாட்டை காட்டுவதாக இந்த ஒரு பாடல் தரப்பட்டிருக்கிறது. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகும் ஒன்றிலோ இல். என்ன? மழையின்றி வறட்சி நிலவை காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வார்த்தை வருது இல்லையா? அங்கவை சங்கவை. பாரியினுடைய மகள்கள் அங்கவை சங்கவை என்பவர்கள் பாணர்கள் இறந்து நின்றனராமா. அப்படின்னாக்கா பாணர்கள் வந்துட்டு தமக்கு ஏதாவது தருவீர்களா என்று கேட்டுக்கொண்டு நிற்கின்றார்கள், வாசலில் நிற்கின்றார்கள். அந்த சமயத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லாமல் பாரி மகளிர் என்ன செய்யறாங்க? உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தார்களாமா.
அதனால பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு விளக்கம் தராங்க. என்ன காரணமோ அப்படின்னு தெரியல. பொண்ணு வச்சு சமையலுக்கு உலையிட்டு பொன் வைத்து கொடுத்தார்கள், அதனால பொருள் இல்லை என்று கூறுகின்றார்கள். என்னன்னு தெரியல. அதாவது வானர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அப்படிங்கிறதுல இவர்கள் என்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படின்னு கொஞ்சம் விளங்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. உலை நீரில் பொன்னிட்டு தந்தார்கள் அப்படிங்கிறது சரி, ஏதோ கொடுத்திருக்காங்க. ஆனா இப்படி நினைக்கலாம், விருந்தோம்பல்ல வந்துட்டு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லாமல் ஏதோ ஒன்றை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இது கொண்டு வராங்களா நம்ம தெரியல. ரைட். அப்படின்னாக்கா இந்த பாடல்ல என்ன பழமொழி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்றாகும் ஒன்றாகும் முன்றிலும் இல், எதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுதான் இதனுடைய கூடிய அந்த பழமொழி. அடுத்தது பழமொழி 400ல அடுத்து கல்வியினுடைய சிறப்பை தரக்கூடிய ஒரு பாடல். என்னது? இதுல வந்துட்டு ஒரு பழமொழி இருக்கு, ஆத்மனா வேண்டுவது இல். அப்படின்னா படிச்சவனுக்கு சாப்பாடை தூக்கிக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பொருள் வரும். பாடல் பாருங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆத்மா வேண்டுவது. ரைட். இது என்னன்னா கல்வியினுடைய சிறப்பு தான். படிச்சவனுக்கு படித்தவனுக்கு கற்ற இடமெல்லாம் சென்றோருக்கு சிறப்பு அப்படின்னு வரும் இல்லையா, கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்றோம் இல்லையா, அதேதான் அந்த விஷயம் தான். ஆத்மா வேண்டுவது இல்லைன்னாக்கா சாப்பாடை தூக்கிட்டு சுத்த வேண்டிய அவசியம் இல்லை, போற பக்கம் சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குன்னா படித்தவர்களுக்கு. எப்படி? போதிய நூல்களை நிறைவாக கற்றவர்கள் அறிவுடையர் ஆவார், அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும், அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை, அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, நம்முடைய நாடுகளே ஆகும். எனவே அந்த நாடுகளுக்கு செல்லும் பொழுது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. கரெக்டா? அதுதான் அந்த பாடல் தரக்கூடியது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை, அந்த நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றா விடுதலை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லா நாடும் எல்லோரும் சொந்த பந்தங்கள், நாம் எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் உடன்பிறவா சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதேதான் இந்த படித்தவர்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறதான் இந்த செய்தி. சரி, சொல் பொருள் பாருங்க. ஆற்றவும் தான் நிறைவா. நாற்றிசைங்கிறது 4 திசை சேர்த்து எழுதும் போது நாற்றிசைன்னு ஆயிருக்கு. சமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகள் தான் ஆகும். ஆத்மா என்ன? 6 கூட்டல் உணா. 6னா வழி, உணானா உணவு, 6 உணவு. சரி, வழிநடை உணவு. இதனை கட்டுச்சோறு என்று இக்காலத்தில் கூறுகிறார். எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் என்பது பாடல் உணர்வும் கருத்து. சரி, படிச்சவங்களுக்கு போற பக்கம்லாம் விருந்து வைப்பார்கள் அப்படின்றது இந்த பாடத்திலேயே கருத்தார். சரி, அடுத்த பக்கம் திருப்பிங்க. முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சினாக்கா முதுமையான மொழிகளை கொண்டிருக்கிறது. சிறந்தது என கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த 10. சரி, அதனுடைய நூல் குறிப்பு 10 டக்குன்னு இதை பார்க்கோமா. ஆசிரியர் குறிப்பு வாங்க. ஆசிரியர் பேர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி கூடலூர் கிழார். காஞ்சி, மதுரை, கூடலூர், கிழார் எல்லாம் ஞாபகம். சரி, இவர்கள் நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டிருக்கிறார்கள். நச்சினார்க்கினியரே எடுத்திருக்கிறார். சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் தான். நூல் குறிப்பு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இந்த நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து அமைத்தது. அறிவுரை கோவை என முக்கியமான ஒரு பாயிண்ட். அறிவுரை கோவை அப்படிங்கிறது தான் முதுமொழி காஞ்சி. கோவை வந்துச்சுன்னு ஆசார கோவை எடுக்கிறார். முதுமொழி காஞ்சி தான் அறிவுரை கோவை. இதில் 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல்கள் உள்ளன. இந்த நூல் 100 பாடல்களால் ஆனது. 10 நூல் பயன் கொடுத்திருக்காங்க. முதுமொழி காஞ்சி கற்போர் 2 குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகள் அறிவுரைகளாக கூறி நல்வழி. யாரெல்லாம் இதை படிக்கிறாங்களோ முதுமொழி காஞ்சிய நல்லவங்களாயிட்டான். குற்றங்கள் எல்லாம் நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகள் அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்த ஒரு 10 கருத்துக்கள். முதல் சிறந்த 10 அப்படிங்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கு. என்ன சிறந்த 10? ஆழ்கல்வி உலகத்து மக்களுக்கெல்லாம் முதலில் சிறந்தது
காதலில் சிறந்தன்று கண் நஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது வரவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்க்கை உடைமை, இளமையில் சிறந்தன்று நலனுடை மையில் நாணு சிறந்தது, புலனுடை மையில் கற்று சிறந்தது, கற்றையின் பெற்றாரை வழிபடுவது சிறந்தது, செற்றாரை சேர்த்தலில் தற்செய்கை சிறந்தது, உண்டெரு கலினும் பின் சிறுகாமல் சிறந்தது. என்ன இதற்கு பொருள்? அதே பின்னாடி கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. இரண்டாவது, பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படியாக நடத்தல் மேலானது. அறிவுறுத்தத்திலும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடையராக வாழ்வது உயர்ந்தது. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வு சிறந்தது. அழகுடையவராக இருப்பதிலும் நாணமுடையவராக இருப்பது மேலானது. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையை சிறந்தது. சிறந்த நூல்களை கற்றுள்ள கற்றறிந்த பெரியவர்களை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. பகைவரை தான் தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறைவு விடாமல் காத்தல் சிறந்தது. இது வரைக்கும் என்ன செய்தி? இந்த 10 செய்திகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதுமொழி காட்சியில 10 செய்தி இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே 4 செய்தி பார்த்தோம், 3 மிளகு திரி கடுக்க இது மாதிரி பார்த்தோம், 4 கருத்துக்கள் பார்த்தோம். இங்க முதுமொழி காட்டுல 10 கருத்துக்கள் இருக்கு, 10 தலைப்புல 100 பாட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. இதுதான். அடுத்து திரிகடுகம். நம்ம இதுவரைக்கும் இருக்கட்டும். திரிகடுகத்துல இருந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.